வாசகர்கள் எல்லாம் உங்களுடைய எழுத்துக்களை கண்டு வியந்துட்டு இருக்க சமயத்துல நீங்களே அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இப்ப நேரடியா வந்திருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? நான் இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு 25 வருஷமா வந்திருக்கேன். நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா கூட அதை விட அதிகமாக படிக்காதவர்கள் அவங்கள டைவர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகனை சந்திக்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரியாக மாறும். புத்தரெல்லாம் வச்சு டெக்கரேட்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த முறை பிகே ரோசி அவங்களை பற்றினா ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். பாலாதிக்க சமத்துவம் குறித்து நம்ம எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் திரைப்படங்கள்ல அதிகமா ஆண்களையே தான் பெண் திருநங்கை வேடமிட்டு நடிக்க வைக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக அவங்க திறமையை காட்டுறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சில மாற்றங்கள் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வருடம் திருநங்கைகளுக்கான ஒரு புத்தக அரங்கு, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? ட்ரை பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், நிறைய இன்னல்கள். இந்த திருநங்கை பதிப்பகம் உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே பதிவு செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. அதனால வன்முறை குறைஞ்சிருச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா YMCA அந்த வளாகத்துல இருக்கக்கூடிய பப்பாசி நடத்தும் 49வது புத்தக கண்காட்சியில தான் இருக்கும். வாசகர்கள் எல்லாம் உங்களுடைய எழுத்துக்களை கண்டு வியந்துட்டு இருக்க சமயத்துல நீங்களே அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இப்ப நேரடியா வந்திருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? நான் இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு 25 வருஷமா வந்துருக்கேன். ஒரு பதிப்பாளரா, எழுத்தாளரா, அதோட கடந்த 5 வருடமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு இது காரணம் என்னென்னா, என்னை எழுத வைக்கிறது, நான் ரீடர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன பாட்டு தான். ரீடர்ஸ் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த கவிதைகள் அவங்க மனசில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அவங்க என்ன மாதிரி. இப்போ கூட ஒரு பையன் அப்படி வந்துட்டேன், ஒரு கவிதையை நான் ஒரு 1000 தடவை படிச்சிருக்கேன். இந்த அழுகை வராமல் இல்லையே ஒரு வைராகியம் உங்கள் முன்னால் அழக்கூடாதுங்கிறத சொல்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு டைவர்ஷனுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, நிறைய விஷயங்கள், கேம்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, டாஸ்மாக் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் ஒருத்தர் கவிதை பார்த்திங்கன்னா இவ்வளோ மேடாக ஃபாலோ பண்ணக்கூடிய இவ்வளோ ரீடர்ஸை நான் பார்க்குறப்போ நான் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறத விட அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கன்னு சொல்லுவேன். இப்போ அதையும் தாண்டி ஒரு எழுத்தாளர் நேரடியா வாசிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற ஒரு. கண்டிப்பா நீங்க சொல்றது மிகவும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இளைஞர்கள் படிக்கிறாங்கன்னா கூட அதை விட அதிகமா படிக்காதவர்கள் இருக்காங்க. அவங்கள டைவர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகனை சந்திக்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரியா மாறுது. அப்புறம் எழுத்தாளர்களை சந்திக்கிறது வெறும் சந்திப்புங்கிறது இல்லை. நீங்க ஒரு சிறந்த ரைட்டர் வெயிட் பண்றப்போ அவன் உங்களுக்குள்ளார நீங்கள் வாழ்க்கையை பற்றி, நம்முடைய இன்னர் செல்ஃபை பற்றி, இல்லை அதே மாதிரி சொசைட்டியை பற்றி நிறைய விஷயங்களை அவன் உங்க கூட உரையாட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் ஒரு உரையாடல் வழியாக நீங்கள் உங்களுக்கு பல புது புது கதவுகளை திறக்கும். நிறைய பேர் ஒரே மாதிரி லைஃப்பில் ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உரையாடலே கிடையாது. ஸோ ரைட்டிங் தான் பார்த்தீங்கன்னா, ரைட்டிங்கும் ரீடிங் தான் உரையாடலுக்கான ஒரு தொடர்ச்சியான ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம அந்த உரையாடல்களை முடிஞ்ச வரைக்கும் நான் விரிவுபடுத்தணும். தேடி நிறைய இளைஞர்கள் வருவாங்க நூலகத்துக்கு, இங்கே எல்லாத்துக்கும் வருவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு எது அவங்களுக்கு ஒரு பேசிக் கொஸ்டினாக இருக்கோ அந்த கொஸ்டினுக்கான பதில்களை நான் உருவாக்க முயற்சி பண்ணுவேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அவங்களுக்கு இருக்க கேள்வியும் அவருக்கு இருக்க கேள்வியும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு ஜென்ரலாக ஒரு தீர்வுகளில் நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக சில பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒரு ரைட்டராக அதை நான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். அப்படி அட்ரஸ் பண்ணுறதன் மூலமாக நான் அதுக்கு தீர்வு சொல்கிறனோ இல்லையோ, அதே சமயத்தில் எப்போ யாரோ ஒருத்தர் நம்முடைய ஒரு ரொம்ப டீப்பான ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு ஒரு ஹீலிங் உருவாகுது. அப்படி தான் நான் இன்றைக்கி இளைஞர்களோட உலகத்தில் என்னால் கனெக்ட் ஆக முடியுது. ஏன்னா அவங்களுடைய உலகம் இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நிறைய சிக்கல்கள் இருக்குது, அன்சர்டனிட்டி இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில், கேரியரில், எல்லாத்துலேயுமே. நான் என் கவிதைகள் வழியாகவும் நேரடியாகவும் உரையாடுகிறேன். அது அவங்க நிகழ்வுங்கிறது ஒரு விஷயம் தான். புது விஷயங்களை எழுதுறதுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய வாசகர்களுக்கு உங்களுடைய ஒரு கவிதை மூலமாக நீங்கள் ஒரு பதில் சொன்னால் என்ன சொல்றீங்க சார்?
நான் வந்து என்னுடைய கவிதைன்னா நான் எல்லாரும் சொல்கிற அதே நான் எப்பவுமே ஒரு 2 லைன் சொல்லுவேன். கண்ணீர் இல்லாத காலங்கள் வரட்டும் அப்படின்னு. ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீருக்கு எதிராக போராடணும். இந்த கண்ணீர் இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும். அதுதான் வாசகர்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே சொல்லணும். இப்போ வாசகர்களா இருக்கக்கூடிய இளம் எழுத்தாளர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? நிறைய படிக்கிறது ஒன்று தான் ஒரே விஷயம். அதாவது பலவிதமான ரைட்டிங்ஸை படிக்கணும், மனத்தடை இல்லாமல் படிக்கணும். படிக்க படிக்க நம்ம எழுத்து கூர்மையாகிக்கிட்டே வரும், டெப்த் ஆகிக்கிட்டே வரும். ஒரு நிறைய பேர் எழுத ஆரம்பித்த கொஞ்ச நாளில் படிக்கிறத விட்டுருவாங்க. அது அவங்கள எங்கேயும் ஸ்டாக்னண்டாக மாற்றிடுது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அண்ட் அவங்க வந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வந்துருக்காங்க. அந்த போன வருஷம் பார்க்குறப்போ ஒரு சின்ன ஸ்டாலாக இருந்தது, இன்றைக்கி பெரிய ஸ்டால். அந்த வந்து புத்தரெல்லாம் வச்சு டெக்கரேட்டிவாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த முறை பிகே ரோசி அவங்க பற்றினா ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள் பிகே ரோசி. இவங்க குறித்து படம் எடுக்கணும்னு கூட எனக்கு ஆசை. எனக்கு தெரியல அது எப்படி சுச்சுவேஷன் அமையும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. இந்திய சூழலில் முதல் தலித் ஆக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க நடித்தது கூட பிரச்சனை இல்லை, அவங்க தலித்தாக இருந்தது தான் பிரச்சனை. அதனால தான் அவங்கள அடித்து அந்த ஊரை விட்டே துரத்தி அந்த தியேட்டரை எரித்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்திய திரையுலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு பிகே ரோசி ரொம்ப ரொம்ப அவசியமானது. பிகே ரோசிலிருந்து இந்திய திரையுலகத்துடைய வரலாறு நம்ம வந்து எழுதணும். எந்த அளவுக்கு இந்திய திரையுலகம் ஜாதி மயப்பட்டு இருந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் அப்போ வந்து பிரிட்டிஷார் லைக் வந்து அப்போ நிறைய அவங்க கேமராமேன் கூட வந்து ஒரு பிரிட்டிஷ் கேமராமேன் அந்த டைமில். அப்படி இருக்கிறப்போ விவரணை படமாக அந்த டைமில் இருந்தது. அந்த கால சூழலில் ஒரு நாயர் பெண் வேஷம் போட்டதுக்காக பிகே ரோசி அடித்து விரட்டப்பட்டாங்க அவங்க ஊரில். ஸோ ஒரு ஒரு ரொம்ப மோசமான வரலாறு தான். ஆனால் ரொம்ப முக்கியமான அது பிகே ரோசி பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். பாலாதிக்க சமத்துவம் குறித்து நம்ம எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் திரைப்படங்கள்ல வந்து அதிகமா ஆண்களையே தான் வந்து பெண் திருநங்கை வேடமிட்டு நடிக்க வைக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு அந்த கேரக்டர் கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும், அவங்க திறமையை காட்டுறதுக்கு அது ஒரு சான்ஸா இருக்கும்ல. நிச்சயமா. ஆனால் அந்த மாதிரி சில மாற்றங்கள் இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் அங்கங்கே சில விஷயங்கள் நடந்தாலுமே முக்கியமாக மிஸ்கின் அவருடைய திரைப்படங்கள் ஓனாய் மாட்டிக்குட்டியில் வந்து நடித்த தோழர் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் என்னுடைய நட்சத்திரம் நகரங்களில் கூட நான் வந்து திருநங்கை தோழர் தான் நடிக்க வச்சேன். இன்னைக்கு வந்து இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு உருவாயிருக்கு. இப்போ பானு மாதிரியான நிறைய தோழர்கள், லிங்க்ஸ் மெலித்தியா நிறைய பேர் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க பேசுறதுனால எங்களை மாதிரியான ஒரு படைப்பாளிகளுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. மனதளவிலும் சரி, எழுத்துவமும் சரி. இப்போ நடிக்க வைக்கிறப்போ இந்த மாதிரியான தோழர்களை நம்ம வந்து பயன்படுத்தணும்னு நிச்சயமா அது ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ். இந்த 49வது புத்தக திருவிழால பாத்தீங்கன்னா இந்த வருடம் திருநங்கைகளுக்கான ஒரு புத்தக அரங்கு. இதை எப்படி ஃபீல் பண்றீங்க மேம்? ஆக்சுவலி இது 49வது புத்தக கண்காட்சியில திருநங்கை பதிப்பகம் 4வது வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றோம். நாங்க வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணும்போது நிறைய தடங்கல்கள், நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் எங்களுக்கு ஸ்டால் கிடைச்சது. அப்போ சிங்கிள் ஸ்டால் வாங்கினோம். இப்போ கடந்த 2 வருடமாக டபுள் ஸ்டால் வாங்கிட்டு இருக்கிறோம். நிறைய புதிய எழுத்தாளர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் அவங்களுடைய எழுத்துக்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எங்களோட மேஜர் குறிக்கோளே வந்து எழுத்தாயுதம் ஏந்துவோம், பாலாதிக்கத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திருநங்கை பதிப்பகம் உருவாக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசனே எங்களுடைய எழுத்துக்களை, எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வரலாற்றை நாங்க தான் எழுதணும், எங்களை தவிர சிறந்தவங்க வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ நிறைய புதுமையான எழுத்தாளர்கள், புது எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த வருடம் 14 புத்தகங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். 14 எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள். இதுல வந்து மொழிபெயர்ப்பு புத்தகங்களும் கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் ஆங்கிலத்திலிருந்து தமிழ், தமிழ்ல இருந்து ஆங்கிலம், அப்புறம் மலையாளத்திலிருந்து தமிழும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் தான் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய வாசகர்கள், நிறைய பேர் வந்து இப்போ நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு நம்ம அந்த மாற்றத்தை நிகழ்த்தணுங்கிறதுக்காக தானே இது பண்ணோம். ஸோ அதனால பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நிறையாவே இருக்கு. இப்போ பால் புதுமையினரை வெறுக்கக்கூடிய இந்த சமூகம் நீங்க எழுதக்கூடிய புத்தகங்களுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க மேம்?
பால் புதுமையினர் மக்களுக்காக எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை வன்முறை இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மக்களை எவ்வாறு கையாளலாம், எப்படிலாம் கையாளணும், அண்ட் என்னென்ன வேணும், என்னென்ன உரிமைகள் வேணும் அப்படிங்கிறத எங்களை மாதிரியான ஆக்டிவிஸ்ட் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ மாற்றங்கள் ஒரு பக்கம் மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு அப்ரஷன் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. அதனால இது நடக்கவே இல்லை, கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்லோலி த சேஞ்சஸ் வில் கம். முதல்ல பால் புதுமையினர் அப்படின்னாலே வந்து திருநங்கை சமூகம் தான் இருந்தாங்க. இப்போ வந்து திருநம்பிகள் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூன்னு அந்த வரிசை அடிக்கிட்டே போறாங்களே மேம், இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஸோ நம்ம இனிஷியலா இங்க வந்து திருநங்கை திருநம்பி அப்படிங்கிற அடையாளம் தான் இன்றைக்கு திருநங்கை சமூக மக்களும் திருநம்பி சமூக மக்களும் எடுத்துக்கொள்கின்ற அடையாளம். ஸோ அது வந்து ஒரு டிக்னிஃபைடான ஒரு பெயராக இருக்கிற பட்சத்தில் அந்த பெயரை வைத்து அவங்க வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய முன்னெடுப்புகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ பால் புதுமையினர் குயர் அண்ட் எல்ஜிபி சமூக மக்கள் அவங்களுக்கான உரிமைகள், அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குற நம்ம கண்ணோட்டங்கள் வேற வேற இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு ரோட்ல நிற்கிறது யாரு? திருநங்கை சமூக மக்கள், ஒண்ணுமே இல்லாம எந்த உரிமைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய சமூக மக்கள் வந்து திருநங்கை திருநம்பி சமூக மக்கள். ஸோ அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். அண்ட் பால் புதுமையினர் அண்ட் எல்ஜிபி சமூக மக்கள் அவங்களுக்கு தேவையான உரிமைகள், தேவையான விஷயங்கள் என்பது வேறு. அப்படி ரோட்ல நிற்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமை இப்போ சமூகத்துல அதிகரிச்சுட்டே இருக்கு. அதற்கு அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா மேம்? ஆக்சுவலி வன்முறை வன்கொடுமை தொடர்ந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு இப்ப பார்க்கணும் அப்படின்னா நீங்க 2019 மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில நமக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா அதை பதிவு செய்வதற்கு, வழக்கு பதிவு செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. அதனால வன்முறை குறைஞ்சிருச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை, தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வருடமும் திருநங்கை திருநம்பிகள் குடும்பத்தாலையும் அந்த சமூகத்தினால் நடக்கக்கூடிய தீண்டாமையினாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிற திருநங்கைகள் திருநம்பிகள் இருந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இறப்புகளை நம்ம தடுத்துட்டோமா அப்படின்னா கிடையாது. அட்லீஸ்ட் அந்த இறப்புகள் குறைஞ்சிருக்காமா அப்படின்னா அதுவும் கிடையாது. 2019 தான் சட்டம் வந்தது, 2021 தான் அந்த சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 3 வருஷங்களாக இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ.